குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதற்கட்டமாக நடைபெற்ற அந்த சம்பவத்தின் போது பேச்சுவார்த்தையின் போதே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலர்களை அடிக்க பாய்ந்தது போன்று வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இதனை அடுத்துதான் இந்த வாக்குவாதம் என்பது சற்று நேரத்தில் கைகலப்பாகவும் அதே போல அது கலவரமாக மாறி காவல்துறையினருக்கு எதிரான ஒரு போராட்டமாக மாறி அந்த வடமாநில தொழிலாளர்கள் அனைவரும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கற்கள் கட்டைகள் கொண்டு அடிக்க தொடங்கி இருக்கிறார்கள் காவலர்களை. ஈரோடு கிழக்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற தொழிற்சாலைகளை வேலை செய்யற வட இந்தியர்கள் அந்தந்த கட்சி ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர் பார்த்து எங்க கிட்ட ஒரு 500 ஓட்டுக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க நாங்க உங்களுக்கு போடுறோம் என்று அவன் நம்ம கிட்ட 500 ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறீங்க உங்களுக்கு போடுறோம்னு வந்து பேரம் பேசுறான். என்கிட்ட பேசுறாப்ல யார் பேசுறா? இந்த ஆட்சியாளர்கள் கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் என்கிட்ட பேசுறான். இப்படி பேசுறான்னு எழுதி வச்சுக்க. இன்னைக்கு நமது மக்கள் வீதியில் இருக்கிறது போல நாம் எல்லோரும் ஒரு நாள் வீதியில உட்கார்ற காலத்தை இவன் உருவாக்குவான். இந்த திராவிட ஆட்சியில இருந்ததுன்னா முழுக்க நம்மள தெருவுக்கு போடுவோம். திருப்பூர் திரிபுராவா மாறிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலமா மாறுது. என்னதான் நடக்குதுங்க நாட்டுல? தமிழ வந்து சிறுபான்மை ஆயிடுவோம் போல. இலங்கையில என்ன நடந்தது? இலங்கை சுதந்திரம் அடைந்த 1948 இந்தியாவுக்கு அடுத்த நாள் தான் வெள்ளக்காரன் குடிச்சிருக்கு போயிட்டான். 75 லட்சம் பேர் தமிழர் இருந்தான். சிங்கள அதே 75 லட்சம் பேர். இப்போ ஒரு 77 வருஷம் ஆயிப்போச்சு. 48 50 அது ஒரு 50 ஒரு 20 75 77 வருஷம் ஆச்சு. 1.5 கோடி சிங்களம் இருக்கான், 25 லட்சம் தமிழர் இருக்கான். எங்கடா போனாவன்? அங்க வாழ முடியாமல் எல்லாம் எங்க போயிட்டான்? லண்டனுக்கும் ஐரோப்பாவுக்கும் நெதர்லாந்துக்கும் பிரான்ஸுக்கும் போய் பல லட்சம் தமிழன் அகதியா போன போற அங்க எம்பி ஆயிட்டான். அப்போ அகதியா போன போற அங்க மந்திரி ஆடுறான். இங்க தமிழ பூரா அகதியாக போறான். தமிழ்நாட்டு ஈழத்துல என்ன நடந்ததோ அதே போன்று தமிழ்நாட்டுல 50 வருடங்களில் இந்த மொழியும் அழிஞ்சு போகும், இந்த இனமும் மிக சிறுபான்மையாக மாறக்கூடிய அபாயம் நடந்து கொண்டிருக்கு.